மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஆடியன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. மேலும் இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருக்கும் இயேசுக்கும் உள்ள ஒற்றுமை தான். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தாங்க, வளர்ந்தாங்க. இயேசு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். கிருஷ்ணர் ஜெயிலில் பிறந்தார், மாட்டுத் தொழுவத்தில் வளர்ந்தார். கிருஷ்ணரை கொல்றதுக்கு கம்சன் காத்துக்கிட்டே இருந்தான், இயேசுவை கொல்றதுக்கும் ஏரோது மன்னன் காத்துக்கிட்டே இருந்தான். ரெண்டு பேருமே ஒரு மன்னன் கிட்ட இருந்து தப்பிச்சு தான் வாழ்ந்தாங்க. ஆனா ரெண்டு பேரும் சொன்னது அன்பு மட்டும்தான். கிருஷ்ணா அண்ட் கிறிஸ்து அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைக்குமே மொழியியல் ரீதியாகவும் ஒரு ஒற்றுமை இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. பகவத்கீதை மற்றும் பைபிள் ரெண்டுத்திலுமே நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. பகவத்கீதையில் பாத்தீங்கன்னா எல்லா உயிரினங்களுக்குள்ளும் இறைவன் வாழ்கிறான்னு கிருஷ்ணர் அத்தியாயம் 15 சொல்லியிருக்காரு. அதே போல பைபிள் எடுத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா 17:21 இயேசு சொல்லியிருக்காரு. அடுத்த ஒற்றுமை பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கடமையை செய், பின்வாங்காதேன்னு போர்க்களத்தில் நின்று அர்ஜுனனுக்கு கர்ம யோகத்தை பத்தி உபதேசம் பண்ணியிருப்பார். அதே போல பைபிள்லையும் வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரிய தேவையில்லை, எந்த ஒரு லாபத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்கு. மதங்கள் வேற வேற இருந்தாலும் அவங்க போதிக்கிறது அன்பை மட்டும்தான். இறைவன் நமக்குள்ளேயே இருக்கிறார், வெளியே தேட தேவையில்லை. அதனால அனைத்து சகோதர சகோதரியர்களுக்கும் அன்பான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். மேலும் ஹாப்பி நியூ இயர்.